அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் அந்தியூர்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் வரணுங்க. அத்தானியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் வரணுங்க. மொத்தம் மெயின் ரோட்லேருந்து கட் ரோடு பேஸில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. கட் ரோட்லேருந்து மண் தரத்தில் ஒரு கொஞ்சம் தூரம் வரணுங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் வரணுங்க மண் தரத்தில். ஆனால் மண் தரத்தில் வந்தாலும் இந்த பூமி அருமையான பூமிங்க. விவசாயத்துக்கு அருமையான பூமி. ஒரு 7 ஏக்கரா வந்திருக்குதுங்க பாருங்களேன். நமக்கு ரொம்ப குறைவான விலையில் போரு சர்வீஸு கிணத்தோடு அமைஞ்சிருக்குதுங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா குறைவான விலையில் இந்த ஒரு 7 ஏக்கரா அமைஞ்சிருக்குதுங்க. இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னாங்க இந்த வாழைக்காடு தானே பாருங்களேன். இந்த வாழைக்காட்டிலிருந்து இதுதாங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற பூமிங்க. அந்த கரும்பு காட்டு வரைக்கும் பாருங்களேன். இந்த 7 ஏக்கராவில் 1 ஏக்கரா கொஞ்சம் மண் ஒழிச்சு குழி மாதிரி வருங்க. கொஞ்சம் தடத்துக்கும் கீழே தான் வருங்க 1 ஏக்கரா. அதுக்கு மேலே பூமி நல்லா இருக்குங்க. 1 ஏக்கரா கொஞ்சம் குழியாக வருங்க. 1 ஏக்கரா குழியாக இருக்கிறது இந்த வாழைக்காடு தானே பாருங்களேன். தென்னை மரம் செவ்வாழை போட்டு வெட்டி இருக்கிற அப்படிங்க. தென்னம்பளையும் இருக்குதுங்க. காப்பு பாருங்கள், தென்னை மரம் சரியான காப்புங்க. மண் நல்ல மண் தாங்க. விவசாயத்துக்கு இந்த மண்ணெல்லாம் நல்ல மண்ணுங்க. பாருங்கள், செவ்வாழை போட்டிருக்குதுங்க. இந்த பூமி மேடு வாரியான பூமிங்க. அந்த ஒரு ஃபஸ்ட்டு காமிச்சிடலாங்க. அது மட்டும்தான் கொஞ்சம் குழிக்காலுங்க. இது மேடு வாரியான பூமி தாங்க. கிணறு நம்மளுக்கு பாம்பேர்லாம் கட்டி நீட்டாக சோர்ஸ் பண்ணி வச்சுருக்குறேன் அப்படின்னு பாருங்களேன். இதுதான் நம்ம கிணறுங்க. பூமி இந்த தோட்டத்துக்கு ஒரு 7 ஏக்கராவுக்கு தனி கிணறுங்க. தனி கிணறு. இதில் போருமே இருக்குதுங்க. கிணறுனாலும் சின்ன கிணறு கிடையாதுங்க. சரியான பெரிய கிணறுங்க. சுற்றி வர பாம்பேரி கட்டி நீட்டாக வச்சுருக்கிறாருங்க. கிணறு பாருங்கள். கிணத்துல மேலேயே தண்ணி கிடக்குதுங்க. எந்த வேசைக்கும் வடியாதுன்னு பாருங்களேன். இதில் நம்மளுக்கு போர் இருக்குதுங்க. 10 HP சர்வீஸ் இருக்குதுங்க. தென்னை மரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காட்டை சுற்றி வச்சுருக்குதுங்க. இந்த 7 ஏக்கரை சுற்றியுமே தென்னை மரம் நம்மளுக்கு வச்சுருக்குற அப்படிங்க. ஆனால் அருமையான பூமிங்க. விவசாயத்துக்கு 1 ஏக்கரா மட்டும்தான் கொஞ்சம் குழியாக இருக்குங்க. மீதி எல்லாமே தோட்டம் நல்லா மட்டமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சின்ன கொட்டாய் ஒன்று செட்டு ஒன்று போட்டிருக்கிறாருங்க. ஏதோ ஆளு தங்கிக்கிற மாதிரி. இதெல்லாம் இப்போ செவ்வாழை வெட்டி இது பண்ணியிருக்குதுங்க. தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு 150 தென்னை மரம் வருங்க. தென்னை மரம் எல்லாமே காப்பான தென்னை மரம் தான். மீடியமான மரம் தாங்க. இப்போ தான் காப்பு பிடிச்சி தென்னை மரம் ஒரு 7-8 வருஷம் தென்னை மரம் தான் இருக்குங்க. நம்ம காட்டோரமாக ஒரு பள்ளமும் போகுதுங்க. காடு நல்ல மண், அருமையான மண்ணுங்க. மண்ணை நம்ம குறை சொல்ல முடியாத அளவுக்கு மண்ணுங்க. கீழே நம்ம காட்டுக்கு இந்த பக்கத்து ஒரு பள்ளங்க மேற்கையில். சுற்றி வரமே பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வச்சுருக்குதுங்க. மண் நல்ல மண்ணுங்க. மண்ணை குறை சொல்ல முடியாதுங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எந்த மூலையும் நம்மளுக்கு கட்டாகாத மாதிரி தான் வருதுங்க. குபேர மூலையாவது ஈசானியாவது நம்மளுக்கு கட்டாகாத மாதிரி தான் வருதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூமி நல்ல பூமி தாங்க. ஆனால் 1 ஏக்கரா மட்டும்தான் குழிங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 7 ஏக்கரா 70 சென்ட்டுங்க. 7 ஏக்கரா 70 சென்ட்டுங்க. காட்டுக்காரர் மைக்காவது கேட்டுங்க. 7 ஏக்கரா 70 சென்ட்டுங்களாமா. இந்த தோட்டம் தான் பாருங்களேன்.
ஆனால் தோட்டம்லாம் வந்து நல்ல மேடு வாரியான தோட்டம் தாங்க. தோட்டத்தை வந்து நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. எல்லாமே சுற்றி வர தென்னை மரம் இருக்குதுங்க. தென்னை மரம் நல்ல காப்பான தென்னை மரம் தாங்க. காப்புலாம் நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. எல்லாமே செவ்வாழை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு போக வெட்டிட்டாருங்க. மக்காவது இடக்கண்ணு அதுலேயே விட்ருக்குறாருன்னு பாருங்களேன். இடக்கண்ணு விட்டு இதான் செவ்வாழைங்க. காய்ங்க நல்லா காயெல்லாம் நல்லா பெருமையாக தான் இருக்குதுங்க. மண் நல்ல மண் தாங்க. நம்மளுக்கு இதில் புறம்போக்கும் கொஞ்சம் சேர்ந்து வருங்க. ஒரு 50 சென்ட்டுக்கு பக்கமாக புறம்போக்கும் வந்துடுங்க. புறம்போக்கும் நம்மளுக்கு ஒன்று அது வந்து புரியுதாங்க. நம்மளுக்கு பத்திரத்தில் இருக்கிற இதுக்கு மட்டும்தான் காசு தருங்க. இதுதான் குபார மூலை. குபார மூலை வந்து சாய்ண்டாகவே இருக்குதுங்க. இதில் நெட்டில் தென்னை மரம் இந்த வாரத்தை தெற்கு சைடு வச்சுருக்குறேன். அப்படிங்க குபார மூலையிலேருந்து பார்த்திங்கன்னா தெற்கு சைடு நம்மளுக்கு வந்து தென்னை மரம் எல்லாமே காப்பு தென்னை மரம் தாங்க. காப்பு பாருங்க, அருமையான காப்புங்க. காப்பு வந்து நம்ம குறைச்சல் சொல்ல முடியாதுங்க. விவசாயத்துக்கு தான் அந்த பூமிங்க. மண் நல்ல மண் தாங்க. ஆனால் வந்து தோட்டம் நல்ல தோட்டங்க. போரு சர்வீஸு 10 HP சர்வீஸ் இருக்குது. விவசாயத்துக்கு தகுந்த இதுங்க. செவ்வாழை வச்சு ஒரு போக வெட்டி இருக்குதுங்க. அதில் இப்போ இடக்கண்ணு விட்டுருக்குறாருங்க. அது இடக்கண்ணுங்க அப்புறம் மாற்றோம்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வராதுலாங்க. இந்த ஒரு வயல் தாங்க பார்த்திங்கன்னா குழியாக இருந்தாலும் நம்மளுக்கு வாழை போட்டிருக்குதுங்க. ஒரு ஏக்கரை போட்டிருந்தாலும் இதில் தென்னங்கன்று சுற்றி வர வச்சுருக்கிறாருங்க. ஆனால் வந்து குழியாக இருந்தாலும் விவசாயம் செய்யலாங்க. ஒரு மலைவாரியான பூமி நெட்டாக வச்சுருக்குறானுங்க. நாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணோம்னா குறைந்த விலையில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஏக்கரா வந்து பார்ட்டி வந்து ஒரு 50 லட்சம் ரூபா தான் சொல்கிறேன். அப்படிங்க பார்ட்டி எதை உடனடி கரையும்னா குறைச்சி பேசிக்கலாங்க. நேரில் வந்தீங்கன்னா உடனடி கரையும் குறைச்சி பேசலாங்க. நான் ஃபஸ்ட்டு பார்த்தது தாங்க அந்த மண் தடம்னாலும் பெரிய மண் தடம் தாங்க. அருமையான தோட்டங்க. இந்த பூமி பிடிச்சிருந்துச்சின்னா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது நம்ம பூமி சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக உங்கள் மாமன் மச்சான் வந்து தோட்டம் துறவு கேட்டிருந்தாங்கன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு காடு விற்கணும்னா விற்கவோ வாங்கவோ எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். விற்கிறதுனால எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், வாங்கிறதுனாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். தென்னை மரமும் சிறுங்கன்னும் இருக்குதுங்க, காப்பு மரமும் இருக்குதுங்க. போர் இந்த இடத்துல தான் இருக்குதுன்னு பாருங்களேன். போர் வந்து நம்மளுக்கு ஈசானியில் தான் அமைஞ்சிருக்குதுங்க. கிணறு ஈசானியில் தான் வருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பாருங்களேன். அனைத்தையுமே வந்து சொட்டு நீர் போட்டிருக்குதுங்க. இந்த 7 ஏக்கரை 70 சென்ட்டுமே வந்து சொட்டு நீர் போட்டிருக்குதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மோட்டர் போட்டுவிட்டு நம்மளுக்கு தண்ணி அங்கங்கே கேட்டு வேலை நீக்கிவிட்டால் பாஞ்சிக்குங்க. ஆனால் நம்ம காடு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஆகிறோம்ல, இப்போ அதுதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க. இந்த நேருக்கு அப்படியே சதுரத்துக்கு சேரமாக தாங்க வருது. இந்த பக்கத்தில் வந்து ஒரு வயல் வந்துடுதுங்க. ஒரு 1/2 ஏக்கரை வந்துடுங்க ரைட் சைடு தனியாக.
ரைட் சைடு வந்து ஒரு வயல் வந்துடுதுங்கன்னு பாருங்களேன். நான் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பூமி நல்ல பூமிங்க, விவசாயத்துக்கு தகுந்த பூமிங்க. மண் நல்ல மண்ணுங்க, காப்பு தென்னை மரங்க, 7.5 ஜிபி சர்வீஸ் இருக்குதுங்க. இப்போ அவர் நிற்கிறாருலாங்க, அது வரைக்கும் வந்து நம்ம காட்டுக்கு தனித்தடங்க. அதுக்கு அந்த பக்கத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து அனைத்து காட்டுக்காரருக்கு வந்து இது பஞ்சாயத்து தடங்க. இது வரைக்கும் பார்த்துங்களேன், இந்த கம்பி வேலி தான் கடைசி. இந்த நேருக்கு அப்படியே வந்துடுங்க. ஒரு வயல் நட்டுங்க. ஒரு அரை ஏக்கராவுக்கும் கம்மியாக தான் வருங்க. இது வரைக்கும் வந்து நம்ம பொது தனித்தடங்க. இந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து அனைத்து காட்டுக்காரருக்கு வந்து பஞ்சாயத்து தடங்க. இந்த மண் தடம் வீடு எல்லாமே பக்கத்தில் வீடுலாம் இருக்குதுங்க. ஒன்றும் இந்த தோட்டத்தில் அங்கங்கே அவங்க வீடு வந்து பெரிய வீடை கட்டி எல்லாம் இருக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து தனியாக இருக்கணுங்கிறது இல்லைங்க. நன்றி, வணக்கம்.